ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு ஜஸ்ட் அகிலாஸ் கிச்சன் இன் தமிழ் சேனல். இன்றைக்கி நாம் ரொம்ப சுவையான அதே சமயம் ரொம்ப காரசாரமான பூண்டு வெங்காய சட்னி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஓப்பன் செஞ்சு பார்த்துக்கலாம். அதே மாதிரி வியூவர்ஸ் என்னோடய சேனலை முதல் தடவையாக பார்க்குறதா இருந்ததுன்னா, என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணும் அப்படின்னா அந்த நோட்டிஃபிகேஷன் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வெங்காய பூண்டு சட்னி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த பூண்டு வெங்காய சட்னி பண்ணுறதுக்காக ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சட்னிக்கு நல்லெண்ணெய் தான் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும், அதனால தான் நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ அதில் ஒரு 15 சின்ன வெங்காயம் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 15லேருந்து 20 பூண்டையும் நாம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சிறு பூண்டு, அதாவது அந்த ரசப்பூண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது கிடச்சதுன்னா அதை சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மலைப்பூண்டு சேர்த்துக்கலாம். ஸோ இதை சேர்த்துட்டு ரெண்டுத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. ஓரளவு நல்லா வதக்கின பிறகு ஒரு 5 காஷ்மீரி சில்லியும் ஒரு 5லேருந்து 6 சாதா மிளகாயும் நான் சேர்த்துக்கிறேன். கூடவே சின்ன ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸுக்கு புளியும் நம்ம சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு காஷ்மீரி சில்லி இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் மிளகாய் வரமிளகாய் சேர்த்து வதக்கிக்கலாம். மிளகாய் சேர்க்கும்போது கவனமாக சேருங்க, ஏன்னா ஏற்கனவே பூண்டே கொஞ்சம் காரம் கொடுக்கும் இந்த சட்னிக்கு. அதனால் மிளகாயும் சேர்த்திங்கன்னா ரொம்ப காரமாகிடுற மாதிரி இருக்கும். அதனால் உங்கள் மிளகாய் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ இது எல்லாமே கொஞ்சம் ஆறின பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபஸ்ட்டு கொரன்னு அரைக்க போகிறோம். தண்ணிக்குன்னு எதுவும் ஊற்ற வேண்டாம், ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பெருங்காயத்தூளையும் நமக்கு தேவையான அளவு உப்பையும் இதில் சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன். ஸோ இந்த கல் உப்பு எனக்கு கரெக்டாக இருந்தது. ஸோ உங்களுக்கு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நார்மல் டேபிள் சால்ட்டும் நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி நான் கொரன்னு அரைச்சி வச்சுருக்கேன் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக நான் தண்ணி ஊற்றிக்கிறேன், ரொம்பலாம் நான் ஊற்றலை. பாருங்கள், கொஞ்சமாக நான் தண்ணி ஊற்றிக்கிட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்ல மையாக அரைச்சாச்சு. ஸோ இப்போ அதை ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல திப்பி ஆகிடும், சரியாக அரைக்க முடியாது. அதனால தான் ஃபஸ்ட்டு நார்மலாக அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணியை கொஞ்சமாக ஊற்றி நம்ம அரைக்கிறோம். இப்போ இந்த சட்னியை தனியாக எடுத்து வச்சுட்டு திரும்பவும் அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் இல்லை 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் லைட்டாக காஞ்சதும் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கடுகு, அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்து நம்ம லைட்டாக வறுத்துக்கலாம். ஸோ ஓரளவு கடுகு பொரிஞ்சதும் நம்ம ஒரு கையளவு கருவேப்பிலையும் இதில் சேர்த்து அதையும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இந்த தாளிப்பையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுருவோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சட்னியை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்த பிறகு அது கூட நம்ம தாளித்த தாளிப்பு இருக்குது இல்லைங்களா, ஸோ அதையும் சேர்த்து ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்முடைய சூப்பரான பூண்டு வெங்காய சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் இட்லிக்கோ இல்லை தோசைக்கோ தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி பூண்டே கொஞ்சம் காரம் கொடுக்கும். அதனால் நீங்கள் மிளகாயை உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி இது உங்களுக்கு ரொம்ப நாள் கிட்டத்தட்ட ஒரு 4லேருந்து 5 நாள் கெடாமல் வரும். நீங்கள் இட்லி இல்லை தோசை கூட இந்த சட்னியை சேர்த்து சாப்பிடும்போது சட்னி மேலே 1 டீஸ்பூன் நல்லெண்ணெயும் ஊற்றி மிக்ஸ் பண்ணி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி. அவ்வளோதாங்க, நம்முடைய சூப்பரான பூண்டு வெங்காய சட்னி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சாச்சு. நீங்களும் இந்த சட்னியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணும் அப்படின்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு புதிய வீடியோவுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க.